அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதுக்கு எல்லாரும் படபடப்பாக தேடிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சிஸ்டருடைய காலேஜில் ஃபீஸ் கட்டின ரிசிப்ட்டை காணாமா, அதனால தான் இப்போ எல்லாரும் ஒன்றா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ காலேஜில் ஃபீஸ் கட்டின ரிசிப்ட் கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாரும் வேறு வழி இல்லாமல் தேடிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, வியூஸ் சரியாக போகலையாங்கட்டும், மானிட்டேஷனும் சரியாக குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ இனிமேல் கரெக்டான முறையில் சேனலில் நம்ம வீடியோ போட்டுனே இருக்கணும். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ தான் போட போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம போன வருஷம் வாங்கின ட்ராக்ஸ் எல்லாமே டாட்டாக கிழிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம புதுசாக 2 ட்ராக்ஸ் 2 டிஷர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கடைக்கு தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்து போகிறோன்னா, இப்போதைக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை, அதான் இந்த வீடியோவில் எடுத்து போகிற மாதிரி ஆகிப்போச்சு. தயவு செஞ்சு வியூவர்ஸ் எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பி கோவில் மரமேல நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோகுலாபுரம்ன்ற ஊரில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மரமேல நகரோடைய ஊராட்சி தான், அதில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம மரமேல நகர் தான் போய் இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம தம்பி தான் இப்போ நல்ல கடையாக கூப்பிட்டு போகிறாப்பில். ஸோ அப்படியே தம்பியோட புல்லட் எடுத்துக்கின்னு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஏரியா ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, பாதாள சாக்கடை போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தோண்டி திரும்ப புதைச்சி வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் வந்தது, இப்போ தான் செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த ஆட்சியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, விஜய் அண்ணன் இருக்கார், அவர் பார்த்துப்பாரு. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எங்கெங்கே போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இல்லைன்னா நீ எடிட் பண்ணி கூட நான் போட்டுக்கிறேன். யாருக்கு எடிட் பண்ணா? என் வீடியோவையா? யூடியூப்ல எடிட் பண்ணி போடுவல்ல? ஆமாம். அதே விட அப்படியே இன்ஸ்டால போடு. சரி, ஓகே. நீ அப்படி போட போனா உங்க ஐடி கூட எக்ஸ்ட்ரா ஐடி இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணு. சரி, போடலாம். நீ எனக்கு அனுப்பிச்சா கூட நான் போடுவேன் லேட்டா. ஆக்சுவலாக நாங்கள் போயினே இருக்கும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் தான். ஸோ நம்ம கேமராவாக யூஸ் பண்ணுற ஐஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் சிம் கார்டு போடலை. ஸோ நம்ம கேமராவாக எடிட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தனியாக சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட OnePlus. ஸோ அதில் தான் ஜிபேலாம் இருக்குது, ஸோ அதில் தான் பைசாலாம் இருக்குது. ஸோ நாங்கள் அதையே மறந்துட்டு போயிட்டோம். திரும்பவும் வீட்டுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக ஆகிப்போச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், எங்கேயோ கீழே மிஸ் பண்ணிட்டோம் போல், எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துகிட்டே தேடிட்டு வந்தோம். வரும்போது கடைசியில் உள்ளே வந்து பார்த்தா உள்ளே சோஃபாலே ஃபோன் இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு திரும்பவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நல்ல வேளை நாங்கள் ரொம்ப தூரம் போல், ஒரு அளவு கிட்டே போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மரமேல் நகர் கிட்டே வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா மரமேல் நகர் போலீஸ் ஸ்டேஷன் வழி தான். நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து வரோம், கோகுலாபுரத்துலேருந்து வரோம். ஸோ இந்த பக்கத்து ஏரியாவுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இந்த வழி அவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணிங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி, ஓகே, தம்பி நான் சொன்னப்பல போகும்போது பெட்ரோல் போட்டு போயிடலாம், வரும்போது ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னப்பல கண்டிப்பாக பெட்ரோல் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே பெட்ரோல் பங்கு திருப்பிட்டோம். பெட்ரோல் பங்கில் எல்லாருமே லவ் ஃபெயிலியர் போல், எல்லாருமே சோகமான பாட்டு கேட்டுன்னு இருந்தாங்க. அந்த பாட்டு நீங்களும் கேளுங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி எல்லா இடத்துலையுமே பிரியாணி கடை காலையிலேயே திறந்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு. ஸோ 10 மணிக்கு இல்லாமல் எல்லா கடையும் திறந்து வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக பிரியாணி தான். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காலையிலே பிரியாணி போடுவாங்களாம். ஸோ செம கூட்டம் வருமா. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மரமலை நகர் போலீஸ் ஸ்டேஷன் வழி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே பிரியாணி போடுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயாச்சும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு கடை இல்லை, கிட்டத்தட்ட ரோட்டு ஃபுல்லாகவே நிறைய கடை வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஐயப்பன் கோயிலும் இருக்கும், அதில் அங்கே ஒரு சிலையும் இருக்கும், ஐயப்பன் சிலை. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து சுற்றி பாருங்கள். ஸோ நல்லா இருக்குதான் அந்த கோவில். ஸோ நம்ம கடைக்கு வந்துட்டோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மரமேல் நகர் உள்ளே தான் இருக்குது. ஸோ சின்ன கடை தான், பட் ஆனால் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாப்பல, நல்லா இருக்குன்னு சொன்னாப்பல. ஏன்னா நாங்கள் பெருசாக அதிகமாக ட்ரெஸ் எடுக்க போகிறதில்ல, 2 ட்ராக்ஸ் 2 டிஷர்ட் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அண்ணா 2-3 மாடல் காட்டினார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஏன்னா எதுவுமே கிழியாமல் இருக்கிறதுக்கு இந்தமாதிரி ட்ரெஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராக்ஸ்லாம் நிறைய காட்டினார். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப குவாலிட்டியாக வந்தது, ரொம்ப ஃப்ரீயாக வந்தது. ஸோ நிறைய மாடலும் காட்டினார். ஸோ ஒரு சில கடையெல்லாம் அதிகமான விலை இருக்கும், அங்கெல்லாம் போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப அதிகமான விலை சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்றுக்கணும். இந்த கடையில் ரொம்ப அது கம்மியாக இருந்தது, அந்த கடையில் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அப்போ லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ நம்ம நல்லா ஹை குவாலிட்டியாக வாங்கி போடுறோமோ நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருக்கிறவங்க போடுவாங்க, ஸோ இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் வாங்குறது அதை நல்லதாக வாங்கி தான் போடணும். ஸோ அது நல்லதாக வாங்கிக்கிங்க எப்போவுமே. ஸோ ட்ராக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் கேட்டேன், டிஷர்ட் அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ்ன்னு சொன்னேன். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா எக்ஸல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இல்லை நான் எப்போவுமே எல் சைஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ எக்ஸல் நீ போட்டு பாருன்னு சொன்னார். ஸோ எக்ஸல் போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்தது. எப்படி நான் கரெக்டாக சொன்னீங்களா, இப்போ நான் பார்த்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டுன்னு அர்த்தம். ஸோ சீக்கிரமாக உடம்பை குறைச்சே ஆகணும். ஸோ அப்படியே எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். மொத்தமாக 1000 தான் ஆச்சுன்னு சொன்னார். ஸோ 2 ட்ராக்ஸு 2 டிஷர்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1000. ஸோ நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. நீங்களும் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடை பேரை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த கடையோட அட்ரஸ் எல்லாமே போட்டு விட்றேன். 2 ட்ராக்ஸு 2 டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 1000 முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருந்ததுனால நல்லா வாங்கினேன். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் 500 2 ஷாக்ஸ் வாங்கினேன், 3 ஷாக்ஸ் வாங்கினேன், 2 ட்ராக்ஸ் வாங்கினேன், 3 ட்ராக்ஸ் வாங்கினு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். லோ குவாலிட்டி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கிழிஞ்சிரும், சீக்கிரமாக வெளுத்து போய்டும் சொல்லுவாங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிழியாத அளவு இருந்தது, வெளுத்து போகாத அளவு இருக்குன்னு சொன்னார் அண்ணன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக 1000 கொடுத்து நான் வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ணன் அப்படியே யூடியூப் சேனலில் விசாரிச்சார். சரி ஓகேப்பா ரொம்ப நன்றிப்பா வந்ததுக்கு, அப்படியே நம்ம சேனல் நம்ம கடையை பற்றி சொல்லிட்டுப்பா சொன்னார். சரி ஓகே நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நீங்களும் இந்த மரமேல் நகர் வந்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ அந்த கடையில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்லி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது இருக்கக்கூடாது. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொமோஷனும் பண்ணலை, நார்மலாக நான் அப்படியே போகிற மாதிரி தான் வந்திருக்கேன். அவங்களும் எதுவுமே கேட்கல. நம்ம சேனலில் பேரை கேட்டார், சொன்னேன் நம்ம சேனலை பற்றி சொல்லிவிடுப்பா கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ கடை பேர் பார்த்தீங்கன்னா முருகன் மென்ஸ் வார். ஸோ நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. சின்ன கடையாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விலையிலும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நித்யானந்தா அந்த தம்பியை தான் பார்க்க போகிறோம். நம்ம தம்பி இங்கே வேலை செய்கிறப்பல அது நித்யானந்தான்னு பேர் இல்லை, அவர் பேர் பார்த்தீங்கன்னா நித்திஷ். ஸோ நாங்கள் நித்யானந்தான்னு கூப்பிடுவோம். ஸோ அவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வர அவசரத்தில் சன்ஸ்க்ரீனை போடாமல் வந்துட்டேன், தலைக்கு எண்ணெய் தைக்காமல் வந்துட்டேன். நான் எங்கே போனாலும் சரிங்க சன்ஸ்க்ரீனும் தலையில் எண்ணெய் தைக்காமல் வரவே மாட்டேன். சன்ஸ்க்ரீன் போடலங்கிட்டே என் முகம் கண்டிப்பாக டல் ஆகிடும், ரொம்ப பிரச்சனையாகிடும். ஸோ எங்கே போனாலும் சரி நான் சன்ஸ்க்ரீனை போட்டு வருவேன். பட் ஆனால் இன்றைக்கி மறந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. வர அவசரத்தில் எல்லாத்தையும் மறந்து விட்டு வந்துட்டேன். போகிற வழியில் ஒரு பேக்கரியில் சாப்பிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டாப்பல தம்பி. கண்டிப்பாக சாப்பிட்டு போகலாமான்னு சொன்னேன். அப்படியே நித்யானந்தாக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னாப்பல. கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு பேக்கரியில் இறங்கிட்டோம். பேக்கரியில் பார்த்தீங்கன்னா காலையிலே போனதுனால எந்த ஒரு ஃபுட்டும் வரலன்னு சொல்லிட்டாங்க. எதாவது பார்த்தீங்கன்னா வெக் பப்ஸும் இல்லை, எந்த ஒரு பப்ஸும் இல்லை, சமோசா எதுவும் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே வேறு எதனா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு தம்பி சொன்னாப்பல. நம்ம பேக்கரி போனாலும் ஏதாச்சும் ஒன்று எக் பப்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி எதுவுமே இல்லாததுனால கேக் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ பன் கேக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் பன் கேக் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ போனாலும் அது வாங்கி சாப்பிடுவோம். ஸோ எக் பப்ஸ் இல்லையாங்கட்டும் இது வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. தம்பி ஏதாச்சும் சாப்பிட்டு ஜூஸ் ஏதாச்சும் குடி சொன்னான். இல்லைடா வானான்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல ஏதாச்சும் வாங்கிக்கன்னு சொன்னான். சரி ஓகே நம்ம பேக்கரி எப்போ போனாலும் ஸ்மூத்துன்ற மில்க் ஷேக் தான் வாங்கி கொடுப்போம். ஸோ சூப்பராக இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் இல்லைனா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வாங்கி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கவின் மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா அது 40 ரூபான்ற விலை ஏற்றுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். நீங்கள் இதே வாங்கி சாப்பிட்டல அதே டேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், இதே வாங்கி சாப்பிடுங்க போனாலும் சரி. அவனை கூட்டு வந்து சாப்பிடுவோம். நிறைய வேணா சொல்லு, வண்டி இருக்கு மாமா போங்க எடுத்து சொல்லுங்க. 5ஆவது வாங்குவேன் எடுத்து சொல்லுவேன் உனக்காக. ஸோ அப்படியே நம்ம நித்யானந்தா தம்பிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்தா நம்ம தம்பி ஃபிஷ்ஷுன்ற ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பாராம். ஸோ அதையே நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ காலையிலே வெயில் தாங்க முடியலைங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. சன்ஸ்க்ரீன் போடலங்காட்டியும் ரொம்ப எனக்கு கஷ்டமாகவே போச்சு. நம்ம சேனலில் பார்க்குறவங்க நீங்களும் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெயிலில் போயிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மனநிலையை கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற NH 45 ரோடு தான். ஸோ தம்பி இங்கே தான் லெஃப்ட் சைடில் எங்கேயோ வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க.
ஸோ அப்படியே தம்பி அப்படியே பார்த்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பேச்சு போட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். காய்ஸ் இவர் தான் காய்ஸ் நித்யானந்தா. ஸோ நம்ம தம்பி, இவர் பேர் நித்திஷ். ஸோ நாங்கள் எல்லோரும் நித்யானந்தான்னு கூப்பிடுவோம். ஸோ தம்பியை பார்த்துட்டு அப்படியே வணக்கம் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம். ஸோ அவரோட தரிசனம்லாம் பெற்றாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட பேசிட்டு கிளம்ப வேண்டியதான். பியர் சாரி ஃபிஷ் பியர்லாம் குடிப்பார். ரெட் கலர் ஃபிஷ் தான் குடிப்பேன் நான். 56 இல்லையாம்பா. இப்படி 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 அது ஓப்பன் பண்ணலாம் அப்படி தான். ஏய் இப்படி ஓப்பன் பண்ணுவேன், வேலை ஓப்பன் பண்ணுவேன். அதெல்லாம் நம்ம சேனலில் நல்லதாக பண்ணுவோம். சைடிஷ் ஏய் 9:30 மணிக்கு 9 மணிக்கு தான் இருப்பாங்க. இப்போலாம் 7 மணிக்கு தான் அப்புறம் சும்மா நம்ம கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ நடு வெயில் எடுக்கும்போது ஸோ எல்லாமே நல்லா தெளிவாக தான் தெரியும், நாங்களும் வெள்ளையாக தெரியும். தம்பி ஸ்மார்ட்டில் தான் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பி கூப்பிட்டா போல. கண்டிப்பாக போகலான்னு சொன்னேன். சரி இப்போ உள்ளே போய் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். எதுவும் வேணாம், ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம், அப்படியே உள்ளே சுற்றி பார்த்து வந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சூப்பர் வாங்க, அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ஏசியில் உள்ளே போய் நிற்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸ் சூப்பர் மார்க்கெட்டிங் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எதை வாங்குறதுனே தெரியல, எல்லாமே வாங்கணும்னு தோணுது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரேடியாக வீடியோ எடுத்துகிட்டு கடைசியாக போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டு ஸோ லாக்மி சன்ஸ்க்ரீனு. ஸோ நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே இருக்குது, எல்லாமே வாங்கணும் தான் தோணுது, ஆனால் எதுவுமே வாங்க முடியாது. ஸோ அதனால் நம்ம கூல்ட்ரிங்க்ஸை மட்டும் இப்போதைக்கு ஏதாச்சும் வாங்கி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இங்கே. ஸோ கம்மியான விலையிலலாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே பிராண்டு தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம், எந்த பொருள் இருக்காமல் இருக்காது. ஸோ இப்போது இது உள்ளே வந்துட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியல. கொஞ்ச நேரம் உள்ளே வந்து நிற்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதேமாரி வந்துட்டோம். சரி ஓகே, ஏதாச்சும் ஒன்று வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா எல்லாமே அரைக்குறையாக இருக்குது. என்னென்னு பார்த்தா குடிச்சிட்டு வச்ச மாரி இருக்குது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. சரி ஓகே, நம்ம தம்பி ஏதாச்சும் வாங்கிப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் ஸ்லைஸ் எடுத்துக்கினார். சரி ஓகே அப்படியே போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கவுண்டரில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், நாங்கள் யூடியூபர்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு அமைதியாக இருந்துட்டாங்க, ரெண்டாவது சண்டை போட்டாங்க, நீங்கள் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு. சரி ஓகே நாங்கள் ஃபுல்லாக தான் எடுத்துட்டோமே அப்படி சொல்லிட்டு நாங்களே அமைதியாக வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் ஆகலை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட வேண்டியதான், ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக ஏறிட்டே போகுது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. வேறு எதனா வீடியோ போகணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் போடுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோவை நாங்கள் அப்படியே போடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், இதை எதுவுமே பத்திரமா உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே வீடியோவை முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சேனலில் தேவையில்லாத வீடியோக்கள் ஏதாச்சும் போட்டிருந்தாலோ, இல்லை தவறான வார்த்தைகளோ, இல்லை தவறான வீடியோக்கள் ஏதாச்சும் போட்டிருந்தாலோ நீங்கள் கருத்துக்கள் பகிரலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ இதுக்கப்புறம் போட மாட்டோம், அந்த வீடியோவை நாங்கள் டெலீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம சேனலை அப்படியே பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம சேனலை அப்படியே ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.